2வது லிட்டர் ஓட்டும் போது என் இருதயமே வடித்து செதறிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாலை எடுத்து ஊற்றுறாரு. பால்லேருந்து பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு துள்ளி வருது. அது துள்ள என் இருதயம் வெட்டிக்க ரொம்ப குற்றவாளி. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தப்பு பண்ணாலும் எல்லா தவறும் ஆமலே போட்டு பண்ணுற மாதிரி நான் எங்கள் வீட்டில் ஏதாவது தவறு நடந்தால் என்ன தான் கணக்கு வச்சுருவாங்க. இப்போ என்ன கூப்பிட்டு கேட்கும் போது நான் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். இல்லை நீ தான் எடுத்து சொல்லிவிட்டு என்னை போட்டு அடித்து என் உடம்பு ஃபுல்லாக சூடு. கடவுள்னு கேட்பேன். இந்த கடவுளை என்னை நேசிக்க யாருமே இல்லையே, நீ அந்த இடத்துல இருந்து படைச்ச அப்படின்லாம் கடவுளை பார்த்து நான் கேள்வி கேட்டு அழுதுருக்கேன். யாருன்னு கேட்குறாரு இந்த ஊழியக்காரர். அது சொல்லுது, நான் என் குலதெய்வத்தோட பேரை சொல்லுது. எதை தெய்வம் வணங்கிட்டேன்னு சொல்லாரு. நான் என்ன பண்ண அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சாமி பேரை சொல்லுது அப்படின்னுட்டு. தற்கொலைக்கு நிறையா கொண்டு போனது நான் தான் காரணம். குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணது நான் தான் காரணம். சம்பவங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லுது. அந்த சம்பவம்லாம் கேட்காட்டி எனக்கு கடைசியாக ஒரு சம்பவம் கேட்கணும், ரூமை வைக்கணும், 2 ரூம். எங்கள் மாமனார் இருக்கார், அவர் நானும் ஒரு சொல்லுவார், மருமகனே முதல்ல பணத்தை ரெடி பண்ணுங்க, அப்புறம் பணம் வந்து தானாக பிளான் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. பணம் வர்றதுக்கு வழியே இல்லையே, சோர்ஸே இல்லை அப்படின்ட்டு. கடைசியில் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டே இருக்கு. பேசுனா ஒவ்வொரு ஆவியாக போகுது, பேர் சொல்லிட்டு போகுது. மொத்தம் ஏகப்பட்ட ஆவி. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதியாக வந்துட்டோம். கூடு விட்டு கூடு மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. நேரம் சொல்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன். ஆவி ஓடுறது விற்கிற ஆவியில் ஓடுறதை நான் பார்ப்பேன். ஸ்பிரிட்டில் நான் சொல்லுவேன், அம்மா ஓடிக்கிட்டே இருக்கேன், ஓடுது ஆமையா, அதுவும் பார்க்கணும். பாதிக்கப்பட்டாலும் பார்க்கும், ஆமையா ஓடுது, மூலையில் ஓடுது, அந்த கடலில் நின்றுட்டு ஓடுதியா, நான் அப்படியே பார்ப்பேன். அப்படியே 5 கால் 6 கால். அந்த பெட்ஷீட்டை போட்டு என்னை ஒரு ஆள் கவுத்துற மாதிரியே இருந்தது ஃபிசிக்கலாக. அப்போ என்ன சொல்லி அமுக்குதுன்னா, அது அமுக்கும் போது என் மகனை விடுறி, என் பிள்ளைய விடுறி அப்படிங்குது. அப்படி பெட்ஷீட்டை வச்சு கேட்குது. ஆமாம், என் பிள்ளைய விடுறின்னு அதிகாரம் பண்ணிட்டு என் பிள்ளைய விடுறேன். ரொம்ப கோவமா என்னை வச்சு அமுக்குதான் பெட்ஷீட்டை போட்டு. பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சாட்சியை எங்களுடைய ஈடன் டிவியில் எடுக்கிறது. ஸோ பலருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக பிரதர், நீங்கள் உங்கள் ஈடன் டிவியில் என்னையும் அடியனையும் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சார். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய பூர்வீகம் சீர்காழியில், அங்கே இருந்தால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழின்னு தாலுக்காவில் ஒரு தாண்டவன்குளம்னு ஒரு குக்கிராமம். ஓகே ஓகே. நீங்கள் கிறிஸ்துவ அறிந்த குடும்பம் தானே? அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, அப்பா அம்மா விவசாய குடும்பம், நாங்கள் கிறிஸ்துவ அறியாத குடும்பம். ஓகே. கிறிஸ்துக்கு எதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தது? குடும்பத்தில் மொத்தம் 7 பேர். அதில் 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள். ஓகே. ஸோ எப்படி சின்ன வயசில் வளரும் போது எப்படி இருந்தது? கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் இருந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி உங்களுடைய வளர்ப்பு, நீங்கள் வளர்ந்த விதம்? சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் கடைக்குட்டி. என் குடும்பம் ஒரு ஏழையான விவசாய குடும்பம். பொருளாதாரத்தில் நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி நிலைமை. சரி. அப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவு தானே? பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி சாப்பாட்டுக்கெலாம் இது இருக்குது. மற்றபடி மற்ற காரியங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நாங்கள் செலவுகளுக்கெல்லாம் அப்பா உழைச்சிட்டு வந்து நிலங்களில் விவசாய நெல் மற்ற விவசாய பொருட்களை விற்று அதனால் வர வருமானத்தை வச்சு தான். ஸோ அது சின்ன வயசுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு குடும்பம் வந்து ஒரு நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது? நிச்சயமாக தெரியும். ஆனாலும் சின்ன வயசில் குடும்பத்தில்
நிறைய பேர் இருந்தாலும் அவங்கள கஷ்டம். இப்போ நிமித்தமாக நான் என்னுடைய நல்ல சின்ன வயதில் நிறைய குறும்பு நிறைய செய்வேன். நான் 14 வயதில் நான் குடிக்க ஆரம்பித்தேன். 14 வயசுல? 14 வயதுலேயே. வர வீட்டுக்கெலாம் தெரியாது, தெரியாமல் அப்படியே நான் போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது என்னை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தாங்க, அடிக்கிறது, இது பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் வெறுப்பு அதிகமாக போச்சு. ஸோ நான் எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வீட்டில் தான் இருந்தாலும் 14 வயசுலேயே நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சாலும் குடும்பம் உங்களை படிச்சுட்டு இருந்தீங்களா? ஸ்கூலுக்குலாம் போவேன், வருவேன். ஸ்கூலில் எப்படி இருப்பீங்க? நான் ஸ்கூல்லேயும் பயங்கர சுட்டித்தனம் பயங்கரமாக பண்ணுவேன். ஸ்கூல்லேயே எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன டீச்சர்ஸ்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை லீடராக போட்டிருந்தாங்க ஸ்கூலில். இந்த மாதிரி நான் சுட்டித்தனம் பண்ணுறதுல பார்த்துட்டு என்னை கொஞ்சம் லீடராக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன அடிச்சிட்டாலோ ஏதாவது துன்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது நான் பனிஷ்மெண்ட் ஈவினிங் போகிறதுக்குள்ளே, சரி ஸ்கூல் விட்டு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துருவேன். அதனால் என்ன கண்டா டீச்சர்ஸில் கொஞ்சம் பயம்தான். ஆமாங்க. அப்படிதான் வந்திருக்கீங்க. சின்ன வயசுல ரொம்ப சேட்டை இல்லை? அந்த ஒரு பால் விஷயம்லாம் சொன்னீங்க ரொம்ப. ஆமாம் ஆமாம். அது என்ன நேயர்களுக்கு சொல்லுங்க. அது வீட்டில் நிறைய விவசாயனால மாடு நிறைய வளர்த்துருந்தோம். சரி சரி. பொருளாதாரத்தில் கொஞ்சம் கடினமான குடும்பம்னு சொல்லிட்டு, சரி சரி, இல்லை பால் கொண்டு விற்றுட்டு கடையில் கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க பால் 1 லிட்டர் 4 ரூபா. அப்போ நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி. சரி சரி சரி. இந்த பால் 4 ரூபாங்கும் போது 2 லிட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் கூட கொடுத்து 8 ரூபா எடுத்து வீட்டில் கொடுத்துருவோம். இப்போ எனக்கு சினிமா பைத்தியம் நான் சின்ன வயசுலேயே. சரி சரி. ஆனால் எங்கள் வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. சினிமாக்கெலாம் போகக்கூடாது, கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி கண்டிப்பாக வளர்த்தாங்க எங்களை. சரி. அதனால் என்ன பண்ணோன்னா, போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, காசு கொடுக்க மாட்டாங்க கேட்டால். அது என்ன வந்து பாலை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணிருந்தேன்னா, ஒரு நாள் ஒரு திட்டம் போட்டேன். சரி, பாலில் ஒரு கொஞ்சம் தண்ணியை கலந்து 1/2 லிட்டர் தண்ணியை கலந்தோம்னா நமக்கு 1 ரூபாய் கிடைக்கும், 2 ரூபாய் கிடைக்கும். அதை நம்ம செலவுக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு திட்டம் போட்டேன். அப்படின்னா பாலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. சரி. அந்த குளத்தில் போய் தண்ணியை நிரப்பி, யாரும் பார்க்காத ஈவினிங்கில் போகும்போது இருட்டு நேரம் தண்ணியை நிரப்பிட்டு, சரி அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுத்துருவேன். அது 4-5 நாள் கரெக்டாக போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அளந்து காசு கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறது. சரி சரி. சீரட் அடிக்கிறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, எல்லாம் வீட்டுக்கு தெரியாம தான். வீடு தெரிஞ்சுதுன்னா இன்னும் பனிஷ்மெண்ட் நிறையா பண்ணுவாங்க. அப்படி போட்டு பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவாங்கிற மாதிரி என் நிலமை மாறி போச்சு. ஒரு நாள் பாலை வாங்கி வீட்டை கொடுத்தாங்க. சரியாக ஒரு 6-7 மணி இருக்கும். சரி. நான் பாலை வாங்கிட்டு கடைக்கு போயிட்டுருக்கிறேன். கடை வாங்கிட்டு கடையில் போயிட்டு இருக்கும்போது குளம் இருந்தது அதே மாதிரி. சரி, இன்னும் ஒரு 6 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, சரி ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். அன்றைக்கி முக்கியமான நல்ல ஒரு எம்ஜிஆர் படம் வந்திருந்தது. சரி, அந்த படத்தை பார்க்கலாமே எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் போட்டு தான். காசு வீட்டில் கொடுக்கல யாரும் எங்கள் வீட்டில். சரி, இதை வச்சு நம்ம போயிடலாம் பிளான் பண்ணிட்டு நான் போயிருக்கேன். அன்றைக்கின்னு பார்த்து இந்த டீ ஷாப் எங்கள் ஊரில், சரி ஒரு கேரளாவிலேருந்து ஒரு டீ மாஸ்டர் புதுசாக வந்துட்டார். சரி சரி. அவர் என்ன பண்ணிட்டார், பாலை அளந்து தான் நான் போடுவேன் அப்படின்ட்டார். ஸோ இன்னும் லேட் ஆகுது, சினிமாவுக்கு வேறு லேட் ஆகுது, இவராக இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு கொஞ்சம் இருந்தால் அவர் வளர்ந்தார் பாலை. சரி. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் எடுத்து ஊற்றினார். அப்புறம் ரைட்டு பரவாயில்ல அவருக்குன்னு இருந்தேன். 2வது லிட்டர் ஓட்டும் போது என் இருதயமே வடித்து செதறிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாலை எடுத்து ஊற்றுறாரு. பால்லேருந்து பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு துள்ளி வருது. அது துள்ள என் இருதயம் வெட்டிக்க ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ அவனால் கவனிக்காமல் அவங்க இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் கரெக்டாக மாட்டியிருக்கேன் நான் மாட்டணுன்னு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணியை எடுத்து ஊற்றும் போது எனக்கு அதுலேருந்து மீன் குஞ்சு சேர்ந்து பாலோடு தண்ணியோடு சேர்ந்து வந்துருக்கு. அதனால் பெரிய பார்த்துட்டு எங்கள் வீடு பெரிய ஊருக்குள்ளே ஒரே பரபரப்பாயிடுச்சு. அப்போ அந்த பாலில் பார்த்தா 50 லிட்டர் பாலும் அதில் மீன் குஞ்சியால் மிதக்குது அதில். அப்படிப்பட்ட சூழ்நிலை வீட்டுக்கு தெரிஞ்சு போய் வீட்டில் ரொம்ப அடிக்கிறது, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. ரொம்ப அடித்து கொடுமைப்படுறது. இப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. அப்புறம் ஒருத்தர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஒரு லீடராக இருக்கிறதுனால படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் லேடிஸ் கேர்ள்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி தலையில் கொட்டிட்டேன் அவங்கள்ட்ட. சரி சரி சரி. அவ்வளோதான். கொட்டினோடனே அந்த பொண்ணு அழுதுகிட்ட போய் அந்த ஒரு டீச்சர் புதுசாக வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சொன்னோடனே, எப்படி வாலிப பிள்ளை நீ எப்படிப்பா அடிக்கலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது, இல்லை தப்பு இல்லை, நீ எப்படி கை நீட்டு அடிச்சு என்ன எல்லாருக்கும் முன்னாடி என்னை அடிச்சிட்டார். சரி. அது எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு. எனக்கு எப்படி நம்மளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரத்தில் என்ன பண்ணார், சாட்டர்டே ஈவினிங் எல்லா டீச்சரும் போய் ஒரு பாத்ரூம் அங்கே போனார். தூரமாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்து என்ன ரூமை கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டோம், ராத்திரி போயிட்டோம். அவர்
தட்டி பார்த்து 6 போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆட்கள் வேலை பார்க்குறோம். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அங்கே தான் இருந்துருக்கு. காலையில் ஒரு மயக்கம் போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து ட்ரிப்ஸ்லாம் போட்டாங்க. அப்போ என்ன ஸ்கூலில் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த பையன் ஸ்கூலில் இருக்கக்கூடாது, இவன் டிசியை கொடுத்து அனுப்பிச்சிடணும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. யார் நான் தான் பண்ணுவேன்னு தெரியும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஏன்னா நான் முதல் நாள் நடந்த சம்பவத்துக்கும் அடுத்த நாள் இந்த இன்சிடென்ட் நடந்தவொன்னா அவங்க கணக்கு போட்டு கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாங்க. நான் தான். அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அப்போ நான் வந்து 9th 10th தான் 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் கேள்விப்பட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இவனால் பேர் கேட்டது சொல்லிட்டு இன்னும் எனக்கு அதிக உபத்திரவம் துன்பம் அதிகமாக போச்சு. எனக்கு சமாதானமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் எதை இருந்தாலும் தப்பு பண்ணால் அடி தான், அடி உத. ஒரு தடவை ஒரு சம்பவம் சொல்லணும்னா, வீட்டில் 50 ரூபா அப்பா பணம் வச்சுருந்தாரு, காணா போயிடுது. அந்த பணத்தை ஆக்சுவலி அவர் கணக்கில் தான் விட்டுருக்கிறாரு. ஆனால் வீட்டில் வந்து சொல்லிட்டாரு காணா போயிடுச்சு அப்படின்ட்டு. 50 ரூபாங்க பெரிய பணம் அது. இப்போல்லாம் நம்ம சின்ன காசு சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பணத்தை காணுன்னொடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு, நான் தான் எடுத்திருப்பேன். ஏன்னா நான் ஒரு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தப்பு பண்ணாலும் எல்லா தவறும் ஆமலே போட்டு பண்ணுற மாதிரி நான் எங்கள் வீட்டில் ஏதாவது தவறு நடந்தால் என்ன தான் கணக்கு வச்சுருவாங்க. இப்போ என்ன கூப்பிட்டு கேட்கும் போது நான் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். இல்லை நீ தான் எடுக்க சொல்லிவிட்டு என்னை போட்டு அடித்து என் உடம்பு ஃபுல்லாக சூடு. அப்போ எனக்கு லைஃபே வெறுத்துருச்சு. நம்ம ஏன் வாழணும், நம்ம சமாதானம் நம்ம செய்யாத தப்புக்கு என்ன செய்கிறோம், தண்டனை அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சல். அதனால் என்ன சின்ன சமாதானம். அது மாத்திரமில்ல உறவினர்கள் எல்லாருக்கும் மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனோட இந்த பையனோட சேர்ந்தீங்கன்னா அவன் ஒரு நீங்கள் கெட்டு போயிடுவீங்க, அந்த மாதிரி நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டிலேயே இந்த பிரச்சனை. வீட்லேயும் அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. யார் நம்ம நேசிப்பதற்கு யாருமே இல்லையே. நான் வானத்தை பார்த்துலாம் கேட்கறது உண்டு. வீட்டில் அடித்து வரட்டினா வீட்டுக்கு வெளியே போயிடுவேன். அங்கே நைட்டு ஃபுல்லாக மண்ணில் தான் கிடத்திருப்பேன். வீட்டில் தான் இருக்கிறேன். மண் ரோட்டில் தான், வீட்டுக்கு வெளியில் விவசாய நிலங்களில் தான் படுத்து தூங்குறது. கடவுளை பார்த்து கேட்பேன், கடவுளை நீங்கள் இருக்கிறியா, யார் இருக்கா என்னை நேசிப்பதற்கு, தெய்வம் யாருன்னே தெரியாமல் கடவுள்னு கேட்பேன். இந்த கடவுளை என்னை நேசிக்க யாருமே இல்லையே, நீ அந்த இடத்துல இருந்து படைச்சேன் அப்படின்லாம் கடவுளை பார்த்து நான் கேள்வி கேட்டு அழுதுருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது எங்கள் அக்கா வீட்டில் ஒரு வாடகை ஒரு குடும்பம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வாடகை வந்து தங்கியிருந்தாங்க. இப்போ என்னை வீட்டில் எப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் பயங்கரமான தன்னைகளை அனுபவிச்சிருக்கிறேன். மண்டையெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. தலைமுல்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லா இடத்தும் தையல் போடப்பட்டிருக்கோம். அப்படியா? அவ்வளோ தையல். சின்ன பிள்ளை விளையாட நினைப்பேன். சின்ன பேர் ஸ்கூலில் போயிட்டு விட்டுட்டு விளையாட போகணுன்னு நினைப்பேன். அவர் வந்தோடனே அந்த வேலையெல்லாம் செய்யணும் பார், கடினமாக வேலையெல்லாம். நான் செய்யாமல் போயிட்டேன்னா சாயந்தரம் வந்த பிறகு பயங்கர பனிஷ்மெண்ட், மண்டையை உடைப்பாங்க, ரத்தம் ஓடும். அப்படிலாம் கஷ்டங்களை சகிச்சிருக்கேன். எங்கள் அம்மா ஒரு 2 வெடி கேட்டேன். சின்ன பிள்ளை தீபாவளிக்கு வெடிப்பாங்க. அவங்ககிட்ட பணம் கிடையாது, கொடுக்கறது வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாட்டு சாணத்தை போட்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீட்டை. அப்போ நான் போய் கேட்டு அவங்களை தொந்தரவுப்படுத்தினோன்னு எல்லாரும் வெடிக்கிறாங்க, எனக்கு உண்மை இல்லையேன்னு கேட்கும்போது அந்த சாணத்தை கரைச்சி அப்படியே தலையில் ஊற்றிட்டாங்க. கோவத்தில். அப்போ உடம்பு உள்ள அப்படியே அசிங்கம் போட்டு மாமா பொண்ணு தான் வந்து என்னை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது என் மனசில் உள்ள ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஸோ நமக்கு யாருமே இல்லை. ஸோ யாருமே உங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ என்னெல்லாம் அடித்து ஊற்றும், ரத்தம் சொட்ட ஓடுவேன். அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது கிறிஸ்தவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்க கூட்டு அன்பாக எனக்கு விசாரித்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்தவங்கன்னா ஒரு அன்புள்ளவங்களாக இருப்பாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி வெள்ளைக்காரங்களோட சாமி கும்பிட்றவங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அன்பாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் அவங்களோட போய் அவங்க வீட்டுக்கெலாம் போவேன். அவங்க அன்பாக பேசுவாங்க, ஆண்டை பற்றி சொல்லுவாங்க. இப்போ எதோ என் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏதோ காயப்பட்ட புண்ணுக்கு மருந்து போட்டது மாதிரி அவங்களுடைய அன்பு அரவணைப்பு எனக்கு கொஞ்சம் கடவுளை பற்றி, கடவுள்னா ஒரு அன்புள்ள இருக்கிறார், ஒருத்தவங்க கும்புறவங்க நான் அன்புள்ளவங்க இருப்பாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க போக ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து மோகனுங்கிற ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் அங்கே வந்து அந்த வீட்டுக்கு இவங்க தங்கியிருக்காங்க. இவர் வந்து அந்த ஊழியத்துக்காக வந்திருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டில் கிறிஸ்தவங்க ஒருத்தன் குடியிருக்காங்க, இவங்களை பார்க்க வந்திருக்கிறாரு அவர். அப்போ வந்த பிறகு அந்த பிள்ளைங்களாம் நானும் போயிருக்கிறேன். நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறேன். உறவினர்லாம் என்ன சேர்க்கக்கூடாது இல்லையா, சேர்த்து அவங்களுக்கு அடி கிடைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்களும் அங்கே வந்திருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன். அப்போ அவர் கடவுளை பற்றி சொல்கிறார். கடவுள் இப்படின்னா நீங்கள் வாழணும்,
பரிசுத்தமாக வாழணும், பாவம் செஞ்சிங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க, நரகம் சொர்க்கங்கிறது போட்டால் போட்டு காமிக்க. பாவம் செய்கிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, சரி, நன்மை செய்கிறவங்க பரல சொர்க்கத்துக்கு போவாங்க, அப்படி படம் போட்டு காமிக்கிறாரு. அப்போ நான் அதெல்லாம் பார்க்கும்போது நான் செஞ்ச பாவம்லாம் வருது. ஐயோ நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமே, நம்ம நரகத்தில் போயிடுவோம், ஐயோ என்ன இப்படி சொல்கிறாரு. ஆனால் அவர் பேசுகிற வார்த்தை எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்ததுனால அவரோட நான் போக ஆரம்பித்தேன். ஒரு டைம் போகிறது, அங்கே நடந்த ஒரு காரியம் நடந்து போய் என் உள்ளத்தில் இந்த அந்த பார் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சது. எப்போ ஆண்டவரை உணர ஆரம்பிச்சிங்க? அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது நான் கடவுள் பக்தி சின்ன வயசுல எனக்கு அதிகம். சின்ன வயசுல பெண்களை போல் பூஜை செய்வேன், சாதம்லாம் பொங்கல் இட்டு அதை படித்து அதை தெய்வத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வேன். திருவிழாமல் ஊருக்குள்ளே ஊர்வலம் வருவாங்க. சரி, ஊர்வலம் போகும்போது இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் தான் என்ன செய்வேன்னா கத்தியை எடுத்துக்கிட்டு சரி முன்னாடி போவேன். அப்போ பெண்கள்லாம் மஞ்சள் தண்ணி காலில் வந்து சாமின்னுட்டு என்னை வணங்குவாங்க. அது சின்ன வயசுல, சின்ன வயசுல 15 வயசுல சரி, அப்படியான சூழ்நிலையில தான் போயிட்டு இருந்த வாழ்க்கை. அப்போ இந்த வீட்டுக்கு போகும்போது இயேசு அன்பு பற்றி சொல்லும் போது அங்கே போக ஆரம்பித்தேன். இப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு முக்கியம் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். அன்பாக இருந்தாலும் அதுவும் தெய்வம், கிறிஸ்துவும் ஒரு தெய்வம், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். வெள்ளைக்காரங்க சாமி தான் எங்கள் ஊரில் இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம். இயேசுங்கிற பேருக்கு எங்கள் ஊரில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்போ நான் எல்லா சாமியும் போல ஒரு சாமிங்கிற அவ்வளோதான். அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை. எனக்குலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு இது நம்பிக்கை இல்லை. சரி சரி சரி. ஆனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த வார்த்தையை உள்ளத்தை சமாதானத்தை கொடுத்துச்சு. இது என்னமோ தெரியாது. ஆனால் அவங்க பேசும்போது அந்த கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தோன்னா எனக்கு இந்த டிப்ரெஷனு, மனக்கவலை, பாரம்லாம் எனக்கு இருக்காது அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கும் போது. அப்போ அதனால் அதுக்குன்னு போகிறது நான். வீட்டில் அவ்வளோ போய் அடித்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த வேதனையோடு அங்கே தான் உட்காந்துருப்போம் போயிட்டு. அந்த இதில் அப்படியே அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இது மாதிரி ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் உட்காந்துருக்கிறேன். அந்த ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி, 20 வருஷமா சரி வயிற்று வலி. அவங்க டாக்டர்லாம் கொண்டு காமிச்சிட்டு கமலாங்கிறவங்க அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரியாகலை. அப்போ ராமேஸ்வரம் வந்திருக்காரு, மோகனுங்கிற ஒரு ஊழியக்காரர் வந்துருக்கிறாரு. அவர் சொன்னார் இல்லைங்களா, அவரோட ஒரு குடிசையில் தங்கியிருக்கிறார். ஆனால் இவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அவங்க போனால் இவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணான்னு சுகமாகுது அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இப்போ நான் அந்த கூட்டத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நான் காலையில் உட்காந்துருக்கிறேன். சரி. அப்போ இந்த அம்மாவுக்கு வயிற்றுன்னா அந்த வயிற்றில் அவருக்காக என்ன பண்ணால் பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மா பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட ஆரம்பித்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அது சொல்லும் போது பயங்கரமாக சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. சரி சரி. ஆடுறாங்க. கேட்டால் அதை சொல்கிறாங்க, யாருன்னு கேட்குறாரு இந்த ஊழியக்காரர். அது சொல்லுது, நான் என் குலதெய்வத்தோட பேரை சொல்லுது. எதை தெய்வம் வணங்கிட்டேன்னு சொல்லாரு. நான் என்ன பண்ண அதை கும்பிட ஆரம்பிச்சேன். நம்ம சாமி பேரை சொல்லுது அப்படின்னுட்டு உடனே குலதெய்வம் இறங்கியிருக்குன்னு சொல்லுது, இறங்கிதான் கும்பிட ஆரம்பிச்சேன். ஆனால் சொன்ன சம்பவங்கள் அது வயதில் இது வரைக்கும் பிறந்த நாள் முதல் என்னென்ன சம்பவம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லுது. இவ குடும்பத்தில் கெடுத்து நான் தான் காரணம், இவ வயிற்று வலி கொடுத்து நான் தான் காரணம், பணம் காணாமல் போனது நான் தான் காரணம், இவ தற்கொலைக்கு நேராக கொண்டு போனது நான் தான் காரணம், குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை கொண்டு போனது நான் தான் காரணம். சம்பவங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லுது. இந்த சம்பவம்லாம் கேட்க காட்டி எனக்கு கடைசியாக ஒரு சம்பவம் சொன்னது, இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தது. அப்போ கடைசியாக ஒன்று சொல்லுது, இவரை சொல்கிறாரு, அதெல்லாம் நீ செஞ்சு ரைட்டு, நீ பண்ண முடியாது, வெளியே போனால் நான் போக மாட்டேன், இவ உயிர் எனக்கு வேணும் அல்லது ரத்தத்தை கொடு, நான் போகிறேன், இல்லைன்னா போக மாட்டேங்குது. அப்போ உன்னை தெய்வம்னு சொல்லி கும்பிட்டால நீங்கள் அவளை வேதனைப்படுத்துகிற அப்படின்னு கேட்கும்போது நானும் அவளை கும்பிட சொன்னேன். அவள் வந்தால் என்ன கும்பிட்டா, நான் வந்தால் நானே வந்துட்டேன், இப்போ எனக்கு போனால் தான் போவோம் அப்படிங்குது. அப்போ நான் பயந்துட்டேன். நான் என்னென்னா, நம்ம கடவுள்னு நினச்சி குலதெய்வமாக கும்பிட்டுட்டு இருக்கோம். சரி. எவ்வளோ தெய்வங்களை நம்ம வீட்டிலாம் வச்சு தலைமுறையாக அதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குலதெய்வம் சொல்கிறது இப்படி உயிரை கேட்குதே. இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம குலதெய்வம் இந்த வெள்ளைக்காரன் சாமி பயப்படுது. அப்போ இதை விட அது பெரிய சாமியா அப்படிங்கிறது எனக்கு கேள்வியெல்லாம் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்தது. அதற்கு அப்புறமா அந்த வயிற்று அந்தமா உழுந்து பிறண்டு அவர் சொன்னார்லாம் வெளியே போடணுன்னு நான் போடணும்னு அலறிட்டே வெளியே போயிடுச்சு. அப்படியா? போனவொன்னே அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. சரி. கொஞ்ச நேரம் அந்த அம்மா என்னதுன்னு தெரியல. ஏஞ்சி பார்க்குறாங்க, 20 வருஷமாக இருந்த வயிற்று வலி அப்பயே அவங்க சுகமாயிட்டாங்க. அந்த சம்பவம் லைஃப்பில் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். என் ரட்சிப்புக்கு நான் ஆண்டவர் இயேசுவை நான் அறியறதுக்கு அவங்க ஒரு தெய்வமாக கும்பிட்டது குலதெய்வம் வந்து அவங்களுக்கே அகேன்ஸ்டாக இருக்குங்கிறத நீங்கள் அப்போ தான் பார்க்குறேன். நானும் அதை குலதெய்வம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க.
அது எனக்கு எப்படி ஸோ இருக்கும். இது எந்த வயசில் நடந்தது சம்பவம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16, 17 வயசு நடக்குது. 15 வயசு நடக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறீங்களா? ஆண்டவரை அறிகிறேன், ஆண்டவர் ஏற்றுக்கல அறிகிற நாட்கள். ஓகே ஓகே. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு முதியோரை தூக்கிட்டு வராங்க. எங்கள் ஊரில் மடம் ஒரு கிராமம். இந்த கிராமத்துலேருந்து அவர் கட்டிலில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. சரி. டாக்டர் முடியாது, வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. இந்த கயிற்று கட்டில் பார்த்துருப்பேன் 6 நாள் செய்யப்பட்டது. அந்த கட்டிலை வச்சு தூக்கிட்டு வராங்க. கோயிலில் தான் இந்த இவர் தங்கியிருக்கிற இடம் இருக்குது. இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரியான கூட்டம். இப்போ இவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்புறம் ஏறி உட்காந்து அந்த ஆள் சொல்கிறாரு, எனக்கு சுருட்டு கொடு, சாராயம் கொடு, இன்னொரு குலதெய்வத்தோட பேர். அப்போ நான் பார்த்தேன், எனக்கு ஒரு அதுலேயும் பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆகிடுது. சரி சரி சரி. என்ன அது மாத்திரமில்ல, அவர் பிரார்த்தனை பண்ண கொஞ்ச நேரத்தில் அவர் விடுதலை ஆகி சுகமாகி, யார் அந்த பாஸ்ட் அந்த ஊழியக்காரர் வந்து அவர் பண்ணுறார். சுகமான பிறகு அவர் ஏஞ்சி உட்காந்துருக்கிறாரு. எந்த கட்டில் தூக்கிட்டு வந்தாங்களோ அவர் பாட்டில் முன்னாடி போகிற கட்டில் தூக்கிட்டு பின்னாடி போகிறாங்க. அப்போ 2 சமூகம் என் வாழ்க்கையை ரொம்ப மாற்றம் இருந்துச்சு. அப்போ தான் நான் இருந்துக்கிட்டேன், நாங்கள் வணங்க குலதெய்வம்னு சொல்லி தெய்வம்னா யார் உண்மையான கடவுள் அப்படின்னு ஊழியக்கார்ட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னார், வானத்தையும் பூமி படைத்த தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஒளியா இருக்காரு, அவர் ஆவியா இருக்காரு, ஆண்டவன் ஜீவனை உண்டாக்க வந்தாரு அப்படின்னு அவர் சொன்னார். சரி. அப்படி சொன்ன உடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுள். ஆனாலும் என் உள்ளத்தில் ஒரு திருப்தி இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி இத்தனை வருஷம் தலைமுறையை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி. இந்த தெய்வங்களை நம்ம தெய்வங்கள்னு சொல்லி திடீர்னு வந்து ஏற்றுக்கொள்ற என் மனசு என்ன செய்யல, வர மாட்டேங்குது, வரல. ஆனாலும் போயிட்டு இருக்கு. அங்கே போனால் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ள எனக்கு முழுமையானதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிச்சு. குடிப்பழக்கம்னு போயிடுச்சு. மற்றபடி எல்லா சுபாவங்களும் மாறி எனக்குள்ள சாந்தம் வர ஆரம்பிச்சு. அந்த கெட்ட பழக்கம்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னோட தானாகவே போகுது. எப்படி போகுது எனக்கே தெரியல. சரி சரி. அப்போ தான் என் உள்ளத்தை சமாதானம் கிடைச்சிது. அப்புறமா என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் தான் மெய்யான தெய்வங்கிறத நான் ஏற்றுக்கிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு 1993 கடலில் மூழ்கி நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்து பீட்டருங்கிற பேர் எனக்கு சுட்டினாங்க. அன்றைக்கி நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். அதில் பயங்கர உறவினருக்கெல்லாம் வெறுப்பு. சரி. இவன் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை என்ன செஞ்சுட்டான், கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் மேலே பயங்கர வன்மமாக பேசுறது, என்னை கேலி பண்ணுறது, என்னை கிண்டல் பண்ணுறது, என்னை அவமானப்படுத்துறது இப்படியே இருந்தாங்க. இப்படியே நான் படிச்சுட்டு இருக்கும்போது படித்து முடிச்சோன்னு 10th நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன நிமித்தமாக நான் சென்னைக்கு வர வேண்டிய, எங்கள் அண்ணன் எல்லாம் அங்கே சென்னையில் இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சென்னைக்கு வந்து நான் என்ன செஞ்சேன், படித்து பாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போய் படிக்கணும் நோக்கத்துக்காக நான் சென்னைக்கு வந்தேன். சரி. சென்னையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேலை பார்த்துட்டு எனக்கு வாலிப வந்தது. அதுக்கப்புறமா திரும்ப +1 +2 ஊர்லேயே போய் படிச்சுட்டு அப்படியே அவள் லைஃப் கிராமத்தில் போயிட்டு இருந்தது. படித்து முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன படிச்சிருந்தீங்க? நான் வந்து +1 +2 தான் படித்தேன். ஓகே ஓகே. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு வரேன். சரி சரி. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திருமண வயது வந்துச்சு. எனக்கு இப்படியே வாழ்ந்து போயிட்டு இருக்கும்போது திருமண வயது வந்துச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கையில் திருமணம் பண்ணிக்கிற நிலைமை வரும்போது நான் தூத்துக்குடியில் ஒரு கம்பெனியில் நான் மேனேஜராக இருக்கிறேன். அப்போ அங்கே வரும்போது எனக்கு திருமணம் வரணும். எனக்கு ஒரு நோக்கம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணணும். என் வாழ்க்கையில் இருந்து வந்துட்டேன். அப்போ என் உறவுகளெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம விட்டு போயிடக்கூடாது. சரி. நீ திருமணம் பண்ணினா நம்ம உறவுலாம் பிரிஞ்சிடும், நீ தனியாக போயிடுவ, நம்ம வணங்கல ஜேசு ஏற்றுக்கிட்டே ரைட்டு. ஆனால் நீ திருமணம் நினைச்சிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த தூத்துக்குள்ள ஒரு போயிட்டு இருந்த சர்ச்சில் ஒரு ஃபாஸ்ட்டு. அப்போ தான் என்னுடைய சொந்த பாஸ்டோட தங்கை அங்கே டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சரி. அப்போ இந்த பொண்ணை நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார். எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இவங்க இந்த மாதிரி நல்ல ஊழியக்காரியாக இருக்கணும், நான் வந்து ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் இதுதான், ஆனால் நல்ல ஊழியக்காரியாக இருந்தால் என்னை கொஞ்சம் மோல்டு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொன்னனால இவர் 2ஐயும் மேட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னாரு. சரி. நான் ஜெபம் பண்ணுறேன், கத்த சித்தம்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணேன். 15 நாள் ஃபாஸ்டிங் போட்டான். சரி. ஃபாஸ்டிங் போட்டு 15ஆவது நாள் தூக்கத்தில் இல்லை, ட்ரீமில் கிடையாது, விஷுவலாக நான் ஜெபிக்கும் போது கண்ணை மூடி ஜெபிக்கிறேன், தரிசனம் ஒன்று வருது. இப்போ சொப்பனத்தில் பார்க்குறது வேற, நிஜமாவே ஆமாம் நிஜமாவே வரும். அப்போ வந்து நிறைய
ஒரு பாவத்தினுடைய லிஸ்ட் வரிசையா வந்துட்டு சரி கடைசியில ஒரு கேள்வி, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறவில்லையா சரி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த தரிசனம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இது ஒரே டவுட், இது என்ன நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம், இதையே அவங்க ஆண்டவர் காட்டுறாரு, எனக்கு புரியலையே அப்படின்ட்டு. ஆனா அந்த இவங்க உருவத்தை காட்டுறாரு. காட்டினா எப்படி காட்டுறாருன்னா, பட்டை அடிச்சிருக்காங்க, நெத்தியில மாலை போட்டிருக்காங்க, அந்த மலைக்கு போற ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இருக்க பாவ லிஸ்ட் வருது. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறவில்லையான்னு கொஸ்டின் வருது. ஒண்ணுமே புரியலையா. தீர்க்கதரிசி ஒருத்தர் எனக்கு முன்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நல்ல தீர்க்கதரிசனுக்கு விளக்கம் சொல்லுவார். அது இல்லாம இன்னும் 2 பாஸ்டர்ஸ்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த நபர் இப்ப சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கிறார், சரி, ஆனா தாவீது எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா மாறினானோ அதே போல அவரே நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதனால நீ வேண்டான்னு சொல்லாத, இது கர்த்தர் சித்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா எங்க வீட்டில் என்ன சொல்லிட்டேன், பாஸ்டர் என்ன சொல்லிட்டேன், எங்க ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்க, சரி பாஸ்டர் கொடுக்க மாட்டாரு, பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறமா ஆண்டவர் கிருபையினால எங்களுக்கு திருமணத்து பல தடை எதிர்ப்பு எங்கள் வீட்டில் இருந்தது. சரி, அப்போ நான் என்ன சொல்லிட்டு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து நான் பழையபடி திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை சொல்லிட்டேன் வீட்டில். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அதில் கர்த்தர் கிருபையினால திருமணம் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து திருமணத்தை நடத்தி வச்சாங்க. எங்கள் உறவுலாம் திருமணம் கிறிஸ்துவ முறை இப்படி இந்த திருமணத்துக்கு பண்ணி வச்சதுனால எங்கள் உறவுலாம் என்ன சொல்லிட்டாங்க, அப்பாவை பார்த்துட்டு, நீ அந்த திருமணத்துக்கு போனா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், நீ அவங்களோட சேர்ந்து அவங்க பையனை வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீ அங்கே எங்களோட ஜாதியோட கட்டுப்பாடு கிடையாது, நீ எதுக்கு நல்லது கெட்டது நீ கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கூட்டு மாட்டிட்டாங்க. அக்காக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு வந்தல நீ என்னோட பேச்சு. எங்கள் அக்கா எங்கள் அக்கா தான் குடும்ப தலைவர் மாதிரி. சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எதிர்த்து திருமணத்தை எதிர்த்துன்னு அப்பா சப்போர்ட் பண்ணால் அப்பா மேலே வருத்தம். அதனால் அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஜாமான் திருப்பி கொடுத்து நீ வீட்டை விட்டு போயிருப்பா, உனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் மாத்திரமில்ல, எங்கள் வீட்டை நடக்கவே கூட நாங்கள் உறவினர் கிராஸ் பண்ணி வயலில் நடந்து போகணுனாலும் அவங்க வழியாக தான் உறவினர் வீட்டு வழியாக நடந்து போகணும். வந்து சொத்தும் கிடையாது, வயலில் நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு அப்படியே ஜாமான் உனக்கு கொடுத்து அப்பா சொன்னார், நீயே பொழைச்சிக்கப்பா. ஒரு ஊழியக்காரர் அவன் திருமணத்துக்கு வந்தவர் சொன்னார், சரி தீர்க்கதரிசி சொன்னார், இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை எதிர்த்து உன்னை ஒதுக்கி தள்ளுறாங்களோ அத்தனை பேரும் உன்கிட்ட வருவாங்க, உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆஸ்வதிப்பான் அப்படின்னு சொன்னார் ஆண்டு. அப்போ எனக்கு சொந்த வீடும் கிடையாது, வாடகை கூட நான் வீட்டுக்கு வாடகை கூட பிடிக்கல, நான் பேச்சுலர் ரூமில் தான் தங்கியிருக்கேன் சென்னையில். அப்போ எல்லா ஜாமானும் எடுத்து வீட்டில் ஒரு வாடகை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். சரி, நீங்களே சொன்னீங்க பாம்பு மாதிரி நினைவேன் சொன்னீங்கல்ல. ஆமாம், எப்படி விடுதலையா நீங்கள்? ஒரே நாளில் விடுதலையா நீங்களா? இல்லை, நான் என்னென்னா எனக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் சர்ச்சைக்கு போவோம், ஒரு வாரம் எனக்கு விடுதலை இல்லாமல் இருந்தது. எனக்கு விடுதலை ஒரே போராட்டம் அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ எங்கெங்கெல்லாம் டெலிவரி யாரும் சொல்ல மாட்டேன், போவேன் நான் டெலிவரிக்கு போவேன், சரியான விடுதலை கிடைக்கவே இல்லை. இப்போ மனு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க இதுக்காக. அவங்களுக்குள்ள அந்த ஆவி, அந்த அவங்க வணங்கின தெய்வங்கள் விடலை. சரி சரி. ஒரு நாள் நான் படுத்திருந்தேன், ஹாலில் படுத்திருந்தேன், சும்மா யதார்த்தமாக படுத்திருந்தேன். சரி, தூங்கணுங்கிறதுக்காக படுக்கல. டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை போட்டு என்னை ஒரு ஆள் கவுத்துற மாதிரியே இருந்தது, பிசிக்கலாகவே கவுத்துற மாதிரி தான். நான் டக்குன்னு தட்டி விட்டுட்டு, இப்படிலாம் வந்தால் எனக்கு தெரியும் இது ஏதோ பிசாசனுடைய ஒரு கிரியைகள் தான், எங்கேயோ நம்ம விரட்டின ஆவிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். அப்போ என்ன சொல்லி அமுக்குதுன்னா, அது அமுக்கும் போது என் மகனை விடுறி, என் பிள்ளைய விடுறி அப்படிங்குது. இப்படி பெட்ஷீட்டை வச்சு அமுக்கு. ஆமாம், என் பிள்ளைய விடுறின்னு அதிகாரம் பண்ணிட்டு, என் பிள்ளைய விடுறேன் ரொம்ப கோவமா என்னை வச்சு அமுக்குதான், பெட்ஷீட்டை போட்டு மூச்சை பிடிக்க இதுன்ற மாதிரி. நான் விட்டு பிசாச இயேசு நாமத்துலன்னா அங்கே போய் நினைச்சு அதை விரட்டினோடனே திரும்ப ஓடிடுச்சு. அந்த ஈவினிங் திரும்ப வருது, திரும்ப வந்து நான் பெட்டில் படுத்துருக்கேன், வந்து என் பிள்ளைய விடுறி, அவனை விட்டா எங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவாண்டி, அவங்க சொந்த பந்தங்களே இயேசு கொண்டு வந்துடுவாண்டி, அப்படியே பேசுது. உன்னாலதான், நீ தான் அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்க, நீ தான் காரணம், நீ விடு அவனை விடு அப்படின்னு என்னைய வந்து மிரட்டுச்சு. நான் கெஞ்சிச்சப்ப முன்னாடி மிரட்டுனதா, அப்புறம் கெஞ்சிச்சு. அப்போ பிசாசு இயேசு நாமத்தில் அவரை வச்சுதான் அவங்க எல்லாரையும் அவன் உடைக்க போறான் அவங்க தலையெல்லாம், சரி அதனால நீ வந்து ஓடிரு, வரக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்ட்டு இப்படி சொல்லி கெஞ்சி பார்த்தது. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு முதுகு வலியை கொடுத்துருச்சு. சரி, இந்த முதுகு தண்டு இடத்துல பயங்கர வலி வரும். ஜெபம் பண்ணா அப்படியே நெளிய ஆரம்பிப்பாங்க. நெளிஞ்சிட்டு சில நேரங்கள்ல பேசியிருக்காங்க, நான் விட மாட்டேன் இவனை விட்டா என் சமுதாயம். ஆமா,
அவங்களே பேசுவாங்க. என் சமுதாயத்தையே மாற்றிடுவான், அதனால தான் நான் இவனுக்கு முதுவலியை கொடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு பலவீனத்தை கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு. சரி சரி. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஊழியக்காரவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனோம். சரி. அவங்க ஜெபம் பண்ணோடனே டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து நான் அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தேன். பிசாசு திரும்ப வராமல் இருக்கணும்னா இப்படிலாம் நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அதை ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பூரண விடுதலை ஆயிடுச்சு. அப்படி விடுதலை கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? விடுதலை கிடைச்ச உடனே எனக்கு ஒரு சமாதானத்தை கிடைச்சிது. சரி சரி சரி. அப்புறம் ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். பிசாசுகளை துரத்துக்கிற வரத்தை ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து இப்போ என்ன பயன்படுத்திட்டு. இப்போ நீங்கள் இந்த பசுத்தாவை ரிசீவ் பண்ணுறது, அந்நிய பாஷை பேசுறது, அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் நடக்குது? அதுக்கப்புறமா மாற்ற ஆரம்பித்தேன். மகிமைன்னு சொல்லலாம் ஆண்டவர் நடத்துகிறது. அது என்ன நடத்துது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஆவண்டியான என்னென்ன அவனோட பிரச்சனையை ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனை ஆணி வேற ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மனிதன் ஒரு அம்மா என்கிட்ட வராங்க, திடீர்னு வியாதிக்குன்னு வராங்க, என்கிட்ட எனக்கு இருதய வியாதின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். நான் ஜெபிக்கும் போது சாதாரண ஜெபிக்க போகிறதில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. நம்ம மக்கள் ஜெபிக்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஐயா நீங்களே ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆனால் உண்மையில் ஆணி வேறு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொன்ன நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குடும்பத்துக்குள்ள மகனோட பேச்சுவார்த்தை கிடையாது, அதை நிமித்தமாக கஷ்டப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதை நிமித்தம் அவங்களுக்கு நெஞ்சில் இருதயத்தில் வியாதி வந்திருக்கு, அவளை மன்னிக்க சொல்லு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அறியாதவன், கிறிஸ்துவ அறியாதவன். சரி சரி சரி. இப்போ அவங்ககிட்ட போய் நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எஸ் சுவாமி சொல்கிறாங்க, சரி கனவை உங்கள் பிள்ளைங்களை மன்னிச்சிருங்க அப்படியே. அந்த அம்மாவை மன்னிக்க முடியல, சொல்கிறேன், அழுகுறாங்க. சரி. என்னை கொடுமைப்படுத்திட்டாயா, சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, மனைவி பேச்சு கேட்டு 2 பிள்ளைங்க எனக்கு அவமானப்படுத்திட்டானுங்க, கொடுமைப்படுத்திட்டானுங்க, நான் எப்படி மன்னிக்கிறது? அம்மா அவங்க மன்னிச்சுட்டு ஆண்டவர் அவங்கள பார்த்துப்பார், நீ அவங்கள மன்னிச்சுன்னு நீ சுகம் பெற்றுவீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்ன பிறகு அவங்க போய் அவங்க ஆண்டவர் சமுத்திரம் முழங்கால் போட்டு ஆண்டவரே அவங்கள மணி ஏசப்பா நோக்கி கதறி ஜெபம் பண்ணாங்க. மன்னிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அழுதுட்டு தான் சொன்னாங்களோ, சொல்ல முடியல. ஆனால் நாங்கள் சொன்னதுக்காகவே என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்தாங்க. அடுத்த சொன்ன நிமிஷத்துலேயே இருதயத்தில் வியாதியை உடனே அவங்களுக்கு போச்சுங்கிறத உணர்ந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன ஆச்சியா ஜெபம் வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட சுகமாயிட்டேங்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கவே இல்லை. இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை என்ன பண்ணது அவங்களுக்கு, உடனே ஒரு விடுதலை கொடுத்தது. இப்போலாம் அவங்க கையில் எப்படி ஃபினான்ஷியல் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபினான்ஷியலாம் பார்த்து நார்மலாக ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். சரி. அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 3500 சம்பளம் வாங்குறேன். சரி. அந்த சம்பளத்தில் 1500 வாடகை கொடுக்கணும். ஓகே. மனைவி சாப்பிடணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கைவிடவே இல்லை. அப்போ ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவர் எங்களை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். எப்படின்னு சொல்லணும்னா தசம பாகம். அப்போ தசம பாகம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போ மனைவி சொன்னாங்க, தசமம் கொடுக்கணும். அதை காணி நம்ம வாங்குகிற சம்பளமே கம்மிமா, அந்த சம்பளத்தை கொடுத்து நான் எப்படி நம்ம 100 போடுறேன் காணி, சர்ச்சுக்கு போனால் போதாதா, நீங்கள் இதுக்கு வேறு கேட்குறீங்கம்மா, கொடுத்தனா எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி நம்ம வந்து சாப்பிட்றது, எப்படி பெட்ரோல் போடுறது வண்டிக்கு டெய்லி போடுறதுக்கு. சரி. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் கொடுங்க, எனக்கு கஷ்டம்தான், எனக்கு ஒரு மனசு வேதனையாக தான் இருந்தது. சரி நம்ம போட்டு தான் போகணும். 300 கொண்டு காணிக்க நான் போட்டேன். 3300 இருந்ததில் 330 கொண்டு போய் தசம பாகம் கொடுத்தேன். நான் 3 மாதத்துக்கு பிறகு என் சம்பளத்தை 6000 மாற்றினார். இது கர்த்தரால் நடந்த ஒரு அதிசயமாக போச்சு. அவரே ஏற்றுறாரு. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆச்சு. அது தசமாக கொடுக்க 600 கொடுக்க ஆரம்பித்தோம். அது 9000 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன். 11500 சம்பளம் ஆச்சு. நான் சொல்ல 25 வருஷம் முன்னாடி. இப்போலாம் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள சம்பளம். அது மாத்திரம் இல்லை. அதுக்கப்புறமா சென்னையில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு நான் மாறணும். அப்போ ஒரு சர்ச்சில் நான் தங்கியிருக்கேன். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ எல்லாம் இந்த சர்ச்சில் போயிட்டுருக்கிற சர்ச்சில் ஒருத்தர் மலேசியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன்னு கேட்டார். அவங்க மற்றவங்க என்ன சொன்னாங்க, ஆத்மாவுக்கு நான் ஆராதனை செய்யணும், நான் ஊழியம் செய்யணும், வரங்கள் வேணும், வளம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்று கேட்டேன், எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. அவர் சொன்னார், தம்பி வீடு முக்கியம்தான், அதை காட்டிலும் பரலோகம் முக்கியமானது, அதுக்கு தான் மெயின் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். பட் எனக்கு அதெல்லாம் தெரியாதையா, எனக்கு வீடு மட்டும் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் மட்டும் போனார். ஆனால் என்கிட்ட ₹1 பணம் கிடையாது. ஆனால் இடம் வாங்குறது விசுவாசத்தில் ஒரு பிளான் போட்டேன் வீட்டுக்கு. சரி சரி. ஒரு எதுவுமே கையில் பணமே கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்து
வீடு இப்படி கட்டணும், ரூமை வைக்கணும், 2 ரூம். எங்கள் மாமனார் இருக்கார், அவர் நானும் ஒரு சொல்லுவார், மருமகனே முதல்ல பணத்தை ரெடி பண்ணுங்க, அப்புறம் பணம் வந்து தானாக பிளான் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. பணம் வர்றதுக்கு வழியே இல்லையே, சோர்ஸே இல்லை எனக்கு. ஆனால் ஆண்டவர் மூவ் பண்ணுறீங்க. சரி, ஆண்டவர் தருவார். அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மனைவிக்கு ஒரு தரிசனம், ஸ்கூல் ஆரம்பிக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2005 ஒரு இடத்த ஒன்று வாங்கி வாடகை கட்டுறது, ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பிக்கிற சொந்த ஊரில் சீர்காழியில். சென்னையில் இருந்தாலும் நாங்கள் ஊரில் எங்கள் பாஸ்டர் மோகன் அவங்களோட இணைஞ்சி சரி என்ன பண்ணுறோன்னா அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். சரி. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இந்த பணத்தெல்லாம் போட்டு சின்ன ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சுனாமி நேரத்தில் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க ஸ்கூலுகளுக்கு. அப்போ எங்கள் ஸ்கூலுக்கும் ஒரு 3 லட்ச ரூபா பணம் கிடச்சிது. அந்த பணம் வச்சு திடீர்னு ஆண்டவர் சந்திச்சது அது. அதுக்கப்புறம் பணத்து முதல்ல ஒரு இடத்த ஒன்று வாங்கணும், 8 லட்சம் 7.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ஒரு இடத்த வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். சரி. அதுக்கப்புறமா அந்த இடத்த வாங்கணும், ஆண்டவர் செஞ்ச அற்புதம். வாங்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை, கர்த்தர் அற்புதமாக அங்கே தேவையில் சந்தித்து அந்த இடத்த ஒன்று வாங்க உதவி செஞ்சார். அது மாத்திரம்ல ஒரு வீட்டும் கட்ட உதவி செஞ்சார். அதுக்கு மாத்திரம் இல்லை, எங்களை ஆண்டவர் என்ன பண்ணால் படிப்படியாக ஆஸ்வதிக்க மனைவி நாங்களும் ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ நான் என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் படிப்படியாக ஒரு இது எனக்கு கைவிடலை. உறவெல்லாம் கைவிட்டுருச்சு, சொந்த பந்தெல்லாம் கைவிட்டுருச்சு, எல்லாரும் கைவிட்டாங்க. தனியாக அந்த சென்னைக்கு வந்து இருக்கும்போது கடவுள் என்னை ஒவ்வொரு என்னை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். மற்றவங்களுக்கு ஆஸ்வாதம் என்ன மாற்றணும், எப்படி மாற்றலான்னு சொல்ல வரேன். மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்க, வியாதியில் இருக்க ஜெபிச்சோம்னா ஆண்டவர் அற்புதமாக இயேசுப்பா எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். நிறைய பேர் விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா படிப்படியாக என்ன செஞ்சார், ஊழியத்தில் பல இடங்கள் நிறைய அற்புதங்கள் எனக்கு செஞ்சார். ஒரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கடன் ஏற்பட்டு திடீர்னு ஒரு கடன் வந்துருச்சு. நம்ம அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. எப்படின்னா அந்த கார் வச்சுருந்தேன். சரி சரி. தானே போயிடல, காரில் பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால, வேலை பார்த்துருக்காமல பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால சரி அந்த இஎம்ஐ எனக்கு கட்ட முடியல. 4-5 இஎம்ஐ கட்டல. திடீர்னு வீட்டில் வந்து கம்பி வந்து நான் சர்வீஸ் சென்டர்லேருந்து வர சொல்லி காரை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ட்ரெயினில் திருச்சி போயிட்டுருக்கிறேன். சரி. எனக்கு பயங்கர மன உளைச்சி. ஏன்னா சுற்றிலுக்கெல்லாம் இந்துக்கள் உறவினர்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ கிறிஸ்துவ அறியாதவங்க, அவங்க இந்த மாதிரி இயேசுகிட்ட போய் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட போய் அவன் லைஃப்பில் இப்படி கஷ்டப்படுறானே அவன் தெரிஞ்சுன்னா இன்னும் ஆண்டவர் நாம் தூஷிக்கப்பட்டக்கூடாது அவன் மனவேதனை இருந்துச்சு. ஆனால் நான் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்குறேன், நான் யார்ட்டையும் சொல்லலை என் பிரச்சனை. சரி. அப்போ அங்கே வந்து ஊழியக்கார் அந்த கூட்டத்தில் ப்ரேயர் நடக்குது, பிரார்த்தனை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு அந்த ஊழியக்கார் நேரம் நோக்கி வராரு. தம்பி நீ 7 லட்சம் கடன் பிரச்சனையோட வந்து உட்கார்ந்துருக்குற, ஆண்டவர் சொல்கிறாரு 2 பேரை எழுப்புவேன், 2 மாதத்தில் அவன் கடனை அடிப்பேன் அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர் பெரிய அதிர்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னால் நம்ப முடியல, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. யார்ட்டையும் நான் சொல்லலையும் இல்லையே, என் வேதனைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு, என் மனசில் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேனே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப அப்படியே எனக்கு கண்ணீர் ஓடுது எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார் 2 மாதத்தில் பண்ணணுன்னு கரெக்டாக டைம் சொன்னார். தெளிவாக ஆண்டவர் பேசிட்டார். அதோட சந்தோஷம் எனக்கு. ஆனால் எனக்கு நம்பி என்ன, 1 ரூபா இந்த காலத்தில் 100 ரூபா கொடுத்து நம்பி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் 4 லட்சம் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே. நான் சொல்லி 1.5 மாதத்துக்குள்ள ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமானவங்கள்ட்ட இந்த பிரச்சனை ஷேர் பண்ணியிருக்கோம். உடனே கேள்விப்பட்டு உடனே அவங்க பணத்தை அனுப்பிச்சி விட்டாங்க. ஒருத்தர் 4.5 லட்சம், ஒரு 2.5 லட்சம் ரூபா. 4 லட்சம் அப்படியே இந்த செக்கை கொண்டு போய் அந்த HDFC பேங்க்ல 4 லட்சம் காரை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல போயிட்டானுங்க. ஒரே செக் எடுத்துக்கொண்டு எழுதி கொடுத்துட்டு HP கேன்சல் பண்ணி இந்த கார் சொந்தமாக்குறதுக்கு ஆண்டு உதவி செஞ்சு. ஓகே. அது கொடுத்தாங்கன்னா கைமாறா கொடுத்தாங்கன்னா இல்லை ஃபுல்லாகவே அவங்க வச்சுக்க ஃப்ரீ ஆண்டவர் ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னான்னா சொன்னது தான். அது பெரிய ஒரு சாட்சி. இந்த போகிற இடங்கள்லாம் அந்த சாட்சி நான் சொல்கிற இடங்கள்லாம் நான் விடுதலைக்கு எங்களை வீடுகள்லாம் என்னை கூப்பிடுவாங்க. பிசாசு கட்டில் இருக்கிறவங்க, மாந்திரி கட்டில் இருக்க விசேஷம் அந்த ஒழியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி போகும்போது ஒரு வீட்டில் 71 லட்ச ரூபா கடன் பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்க பில்லிச்சுனி மாந்திரி கட்டில் இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள். அப்படின்னா நைட்டு 12 மணி ஆச்சுன்னா பேய்கள் நடமாடும் வீட்டில். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்த வீடு. அப்போ எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க. அங்கே போய் நாங்கள் அந்த வீட்டுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த 71 லட்சம் கடனை இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சகோதரர் 7 லட்சம் கடனை அடிச்சிங்களா ஆண்டவரை, எனக்கு அற்புதம் செய்யுங்க. அப்புறம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் படிப்படி கடனை அடிச்சு கரெக்டாக ஒரு 6 மந்த் 1 இயர் ஆயிடுச்சு. ஃபுல் கடனை அடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஆண்டவரில் ரொம்ப சமாதானத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதம்.
ஸோ இப்படி ஆண்டவர் எங்களை பயன்படுத்திட்டு வர்றாரு. தானியலின் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தாரு விடுதலை ஊழியத்தில் மாத்திரமில்ல, தானியல் அபிஷேகம். அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் மனு போட்டாலும் உடனே அந்த அதிகாரிகள் எனக்கு ஃபேவராக ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு என்ன கருவியாக பயன்படுத்தினார். ஸோ அதிசயமாக இருக்கும். ஏன்னா யாரும் தெரியாது, இந்த அதிகாரம் தெரியாது, எந்த அதிகாரம் மனு போட்டாலும் உடனே ஃபேவராக ஆண்டவர் அவங்க கண்ணில் தயவு கிடைக்க பண்ணி எனக்கு அதிகாரத்தை அதிகாரிகள் எனக்கு சாதகமாக பயன்படுத்தினார் ஆண்டவர். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய மக்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அறிவாக பயன்படுத்திட்டு வர. ஸோ ஆக்சுவலி நீங்கள் அப்படியே ரசிக்கப்படுறீங்க, கர்த்தர் உங்கள் அங்கேருந்து நல்லா உயர்த்திக்கிட்டே கொண்டு வர்றாரு. ஸோ இதில் உங்களால் அந்த உங்கள் ஊழியத்தில் மறக்க முடியாத சம்பவங்கள். என் மனைவி மீன் வாங்கிட்டு சொன்னாங்க வீட்டில். இந்த மீன் வாங்கிட்டு இருக்கும்போது மீனை வாங்கி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அசிஸ்டண்ட் இருப்பாங்க. சரி. மீனை வாங்கி கட் பண்ண கொடுத்துட்டேன். அந்த அம்மா விசாசனை பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியாது. அதை வாடி என்ன பார்த்துட்டு அலறிட்டு ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. ஓ, நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற வாங்கி கட் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறேன். என்னை மாற்றத்தை அந்த அம்மா ஓடுறாங்க. ஏன் ஓடுறான்னு எனக்கு தெரியாது. நான் பயந்துட்டு நிற்கிறேன். எல்லோரும் என்னையும் பார்க்குறாங்க. சரி. அப்புறம் அந்த மீன் விற்கிற அம்மா ஓடுறாங்க கூடவே. என்னென்னு கேட்குறாங்க போய், இல்லை இந்த அம்மா இது மாதிரி உங்களை பார்த்துட்டு வெளிச்சமாக இருக்குதான், அதனால் அலறிட்டு ஓடுறாங்க, நிற்க முடியலையா, நீங்கள் போங்க அப்படிங்கிற. எனக்கு அந்த மீனை சீக்கிரம் வேலை கொடுத்து எனக்கு சீக்கிரம் அனுப்புகிறாங்க. அந்த அம்மா வரவில்லை நான் போகிற வரைக்கும். அப்போ பிசாசு ஆண்டவர் அந்த இடத்துல விசுவாச கட்டில் இருக்க மக்களை ஆண்டவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறாங்கிறத நான் அதை ஒன்று பார்த்துக்கிட்டேன். விடுதலை கொடுத்தாரு. அடுத்தது இன்னொரு காரியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒரு மாந்திரவாதியால் பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாங்க, ப்ரேயருக்கு அழைச்சிட்டு வராங்க. சரி. அன்றைக்கி நான் எங்கள் ஊர் சீர்காழியில் கிராமத்தில் நான் அன்றைக்கி சென்னையிலேருந்து போயிருக்கிறேன். எதார்த்தமாக நாங்கள் போயிருக்கிறேன். அங்கே போய் நாங்கள் லீவில் அங்கே தங்கியிருக்கோம். என்னுடைய பாஸ்டர் என்னுடைய கசின் தான் அவர், என் மச்சினான் தான் அவர். அதனால் அவர் சர்ச்சில் நான் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கேன். திடீர்னு அந்த கூட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா மரண தருவில் கொண்டு வர கடைசியாக உயிர் எப்படி போயிட்டு இருக்குமோ இழுத்துட்டு இருக்காங்க. உயிர் டாக்டரால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ செத்து போயிடுச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து ப்ரேயருக்கு அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. என்ன ஆகுன்ட்டு இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி, மந்திரவாதியால் அனுப்பப்பட்ட அசுத்தாவி பேசுது. இவ உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு உயிர் வேணும், இவ உயிர் எடுக்க வந்திருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்க. அப்புறம் நான் ஆண்டவர் பேரை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பேய் ஆட ஆரம்பிச்சது. சொல்லுது மந்திரவாதி என்ன எரியுதுன்னா, நான் சொல்லிட்டேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் கட்டி போடுறேன்னு சொன்னோன்னே அந்த ஆவி அந்த பொண்ணுக்கு உடனே விடுதலை கிடச்சிச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முழு ஜபம் நடக்குது, எல்லாம் படுத்துட்டோம் நாங்கள் போயிட்டு. அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் மந்திரவாதி வரான், சர்ச்சில் நிற்கிறான். யார் என்னை கட்டினது? நான் 5000 பேசி 3000 2000 பணம் வாங்கிருந்தேன், என்னை கட்டிட்டீங்களே, யார், நான் விட மாட்டேன் அப்படிங்கிற. அது ஒரு பெரிய மிராக்கில் அந்த ஏரியா மக்களுக்கே, அந்த ஏரியா ஒரு விசுவாசத்தை ஒரு பலப்படுத்துறதுக்கு எனக்கு சாட்சியாச்சு. ஒரு இன்னொரு குடும்பம் பார்த்தீங்கன்னா அதே பில்லிசுண்ட மாந்திரை கட்டது. சொந்த மாமியார் எப்படியாவது கணவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. சரி, இந்த குடும்பத்திலேருந்து. அப்போ அந்த வருஷம் பெண்கள் பிறந்ததுனால 3 பொம்பளை பிள்ளைங்க அந்த பெண்ணுக்கு. பெண்ணாக பிறந்ததுனால மாமியாருக்கு வெறுத்து போச்சு, ஆம்பளை பிள்ளை இல்லையே, எப்படியா இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அந்த மகனுக்கு. அப்படியே திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்குது, மந்திரவாதி கேரளாவில் போயிட்டு மந்திரவாதியை பார்த்து சரி பணம் 20000 பணத்தை கொடுத்து மாந்திரிகம் பண்ணிடுச்சு. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு நான் வந்துருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டு நிறையா வந்திருக்கிறாங்க. வந்து ஐயா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா ப்ரேயர் பண்ண வரவே இல்லை, படுத்துருக்கு. அப்புறம் நான் கூட்டுவாங்க ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கூடும்போது அதுக்குள்ளே இந்த ஆவிகள் ஒன்று ஒன்றா சொல்லுது. நான் அந்த ஒன்று ஏகப்பட்ட ஆவிகள் மந்திரவாதி அனுப்பியிருக்கிறான், எப்படியாவது பொண்ணை கொண்டுடணும் அப்படின்னுட்டு. கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு பேசிகிட்டே இருக்கு. பேசுனா ஒவ்வொரு ஆவியா போகுது, பேர் சொல்லிட்டு போகுது, மொத்தம் ஏகப்பட்ட ஆவி. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதியாக வந்துட்டான். கூடு விட்டு கூடு மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. நேரம் சொல்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன், இப்போ நான் தான் பணம் கொடுத்தேன் அனுப்பிச்சா, என்னை விட்டு நான் போயிடுறேன். அப்புறம் ஆண்டவர் பேரை சொல்லும் போது ஐயோ நான் போய் வரவே மாட்டேன். அந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கி நல்லா தருமபுரியில் இப்போ நல்லா கணவனோட வாழ்ந்துட்டுருக்கு. அப்படியே ஆண்டவர் நிறைய மாந்திரிக்கட்டில் இருக்கிற மக்களை என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தா. அதிகாரிகள் மத்தியில் ஒரு ஆண்டவர் தன்னுடைய வரங்களை கொடுத்து என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு சாம் ஜபத்துறை அவரோட இருந்த ஆமாம் ரிலேஷன்ஷிப் ஒரு தாம் ஜபத்துறையோட இருந்த காரியம் என்னன்னா, ஒரு தாழ்மையான ஒரு தேவதாசன் அவர். ஓகே ஓகே. அவர்கிட்ட இருந்துட்டு கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டால், அவங்க சபையில் வளர்கிறதுக்கு ஆண்டவங்களை பயன்படுத்தினார். கிராம ஊழியங்களை பொறுப்படுத்தி செஞ்சோம். பல ஒவ்வொரு மாதமும் பல கிராமங்களில் போய் நாடகங்கள் போடுவோம். இப்போ நரகம் பரலோகத்தை குறித்த நாணயம் மனைவி அவங்க தான் 2 பேரும் இணைஞ்சி பல இடங்களில் போயிட்டு
சரி. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் போவோம். சரி. காலையில் கிளம்பி 7 மணிக்கு பொறுப்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலையில் வேனில் போய்ட்டு ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஆரணி அந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் கிராமங்களையும் நிறைய செஞ்சுருக்கிறோம். அங்கேருந்து போய் நாடகங்கள் தெற்கில் நாடகம் போடுறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அங்கே மக்களுக்கு ஜெபிக்கிறது, இந்த காரியங்கள் நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறது, கிராம கூட்டங்கள் நடத்துறது, கிராமங்களில் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறது, அப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய. அவரோட போஸ்டெல்லாம் நிறைய பழகிருப்பீங்க பாஸ்டர் சாம் ஜெபத்துறையில். ஆமாம், மறக்க முடியாத விஷயங்கள். அவரோட மறக்க முடியாத ஒருத்தர் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ரீலங்கா போயிருந்தோம். சரி. அவருடைய ஒரு 15 நாள் ஸ்ரீலங்காவில் போய் அவரோட நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரி. அவரோட இருந்தபோது நிறைய சத்தியத்தைகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. சரி. ஊழியக்காரனோட அனுபவங்களும் கிடைச்சிது. நிறையா சில அனுபவம் மைனஸான அனுபவங்களும் இருந்தது, கசப்பான அனுபவங்கள். அவரோட அனுபவங்கள் நிறைய கேட்டிருக்கிறேன். அவர் எவ்வளோ கடந்து வந்த பாதை, கண்ணீரின் பாதை. அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கிட்டாருன்னா தாழ்மை. அவர்கிட்ட இருந்து தாழ்மை கற்றுக்கிட்டேன். எங்களுக்கு ஒரு ஊழியம் சேர்த்து ஒரு 2009 இன்னை வரைக்கும் அங்கே தான் நாங்கள் ஆலயத்தில் கூட இருக்கிறோம், போயிட்டுருக்கோம். ஓகே, சூப்பர். உங்களில் பிசாசை நேரடியாக பார்த்த அனுபவம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது? எனக்கு இருக்குது. இப்போ நான் மனது குலதெய்வம் என்ன பண்ணுதுன்னா எங்கள் வீட்டு வாசல் நிற்கிது. ஒரு இஷ்யூவில் நீங்கள் இது இந்த சொப்பனத்தில் சொல்கிறீங்கன்னா? சொப்பனத்தில். சரி சரி. நான் பார்க்குறேன். அது மாத்திரம் நிறைய பார்ப்பேன். எனக்கு தெரியும் ஆவியோட கண்கள் திறக்கும். சில பேர் ஜெபிச்சேன்னா என்ன பிசாசுங்களோ ஓடும், நான் பார்ப்பேன். சரி. எனக்குள்ள அப்படியே ஓடும். அதுக்கு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஆவி ஓடுறது விற்கிற ஆவியில் ஓடுறதை நான் பார்ப்பேன். ஸ்பிரிட்டில் நீங்கள் நான் சொல்லுவேன், அம்மா ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடுது ஆமையா. அதுவும் பார்க்கணும். பாதிக்கப்பட்டாலும் பார்க்கும். ஆமாய்யா ஓடுது, மூலையில் ஓடுது, அந்த கடலில் நின்றுட்டு ஓடுதியா. நான் அப்படியே பார்ப்பேன். அப்படியே 5 காலு 6 காலு தாள் நாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கும். ஸ்பிரிட்டில் என்னால் பார்க்க முடியும், பட் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால். பட் சொல்லி துரத்துவேன், நீ ஓடு. ஏன் ஆன்மீக பாஷை போய் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மக்கள் ஒன்று விடுதலை ஆகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பல காரியம் செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதாவது அங்கே பொருளாதார ரீதியில் எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாள் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் எங்களை பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வேலையினால ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஒரு கம்பெனியில் கிளைம் பிரான்ச் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த என்னை பேதையை கொண்டு போய் ஆண்டவர் அநேகருக்கு வேலை கொடுக்கறதுக்கு, அதிகாரிகள் பேசுகிறதுக்கு என்ன ஒரு நிர்வாக மேலராக வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் எங்களுக்கு தேவையில் தேவையில் கட்டி சந்திச்சிட்ருக்கிறாரு. எந்த குறை இல்லாமல் ஆண்டவர் நடத்துகிறாரு. அது நிச்சயமாக சொல்ல முடியும். எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு. மனிதனுக்கு தேவையான சமாதானம் அது எங்களுக்குள்ளே இருக்குது. மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. பொருளாதார ரீதியில் எங்களுக்கு வீடை கொடுத்தாரு, காரு வசதிகள் எல்லாருக்கும் நடுத்தர தேவையான வசதிகளும் ஆண்டவர் கொடுத்து அண்ணன் தேவையில ஆண்டவர் சந்திச்சுட்டு இருக்கிறார். பிள்ளைங்க பசங்களாம் என்ன பண்ணிட்டு? பிள்ளைங்க ஒரு பையன் 2 பையங்க எனக்கு இருக்கிறாங்க. ஒரு பையன் பெனிகன். சரி. அவன் எம்பிபிஎஸ்க்கு கிர்கிஸ்தான் ஒரு கவுண்டரில் படிச்சுட்டு இருக்கிறான். ஓகே. இன்னொருத்த விஸ்காம் முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி போகிறதுக்காக காத்துட்ருக்குறான். ஆமாம். சூப்பர். ஃபேமிலிலேயும் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக. ஆமாம், நல்ல ஒரு மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். சரி. அவங்க தேவனே என்னை முன்குறிச்சது. அது அவங்க லைஃப்பில் என் லைஃப்பில் அவங்க கொடுத்த லைஃபு எங்களுக்குள்ள ஃப்ரெண்டாக தான் இருக்கும். 21 வருஷம் திருமணத்தில் ஒரு நாள் விட்டு கோச்சிட்டு கூட அவங்க மனைவி வீட்டுக்கு போனது கிடையாது. அந்த ஒரு சமாதானத்தை 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இது வரைக்கும் பாராட்டினார். அதுவும் என் லைஃப்பில் ஒரு பிளெஸ்ஸிங் தான். சூப்பர். பார்க்குற நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்கள் சாட்சியிலேருந்து என்ன சொல்லுவீங்க? நமக்கு ஒரே நம்பிக்கை கடவுள். யார் வேணால் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், சொந்த பந்தம் கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். அவர் நோக்கி கூப்பிட்டா போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம குரலை கேட்டு நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். எல்லாரும் கைவிட்டால் அவர் கைவிட மாட்டார். அதை மட்டும் பிடிச்சிக்கணும். அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை மட்டும் பிடிச்சிட்டே போதும். மற்ற யார் வராட்டினா வர வச்சுருவார் ஆண்டவர். நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆண்டவர் யாரெல்லாம் தள்ளினாலும் மத்தியில் ஆண்டு நிற்க வச்சிருக்கிறார். அதுதான் பெரிய சாட்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் சாட்சி ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஈடன் டிவிக்கும் மட்டும் ஒரு தூரம் அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ஊழியம் இன்னும் டிவி ஊழியம் இன்னும் வளரணும். ஓகே. இன்னும் ஆயிரங்களுக்கு என்னை போன்ற பேதைகளை ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த உங்கள் ஊழியம் டிவி ஊழியம்
இன்னும் பெரிய லெவலில் பயன்படணும்னு நான் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறேன். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.